எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மேஜர் ஆக்சிடென்ட். ஸ்னேகாவால் 6 மாதம் 8 மாதம் ஏன் நடக்கவே முடியாது சொல்லிட்டு இருந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் கதை சொல்ல வராரு. நான் படுத்துட்டு கதையை கேட்குறேன். ஞாபகம் இருக்கா சார்? ஸ்னேகா வந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்து 2-3 படங்கள் ஓடலை, ஆக்சிடென்ட் வேறு ஆகிருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. ஸ்னேகா மைனஸ் தான், ஒரு ஸ்னேகா தான் சார் மைனஸ், நான் 2 ஸ்னேகா வச்சுருக்கேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் சார்னு சொன்னேன். நடக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன நம்பிக்கையில் இந்த கதை என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே முதல் சாய்ஸ் வந்து ஜோதிகா தான். ஜோதிகா பண்ண முடியல, அடுத்து இமீடியட்டாக ஸ்னேகா வச்சு பண்ணுற முடிவு ஒன்று. இவங்க தான் கதாநாயகி. ஆனால் ஜோதியா அவங்களுடைய படப்பிடிப்பை விட்டுட்டு வந்து கடைசி ஆள் வரை இருந்து இவங்க கிளம்புனதுக்கப்புறம் அவங்க கிளம்புனாங்க. பார்த்திபன் கனவுக்கு எனக்கு அவார்டு கிடைக்கல சார், ஆட்டோகிராஃப்க்கு கிடைக்கல, பள்ளிக்கூடம் என்ற படத்துக்கு கிடைக்கல. அது கிடைக்காத போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நானும் ஸ்னேகாவும் பெரிய நெருக்கமான நட்பில் இருந்ததில்லை, தொடர்ச்சியாக தொலைபேசியில் பேசிக்கிட்டதில்லை, தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டதில்லை. கடைசியாக நாங்கள் பார்த்தே ஒரு 3-4 வருஷம் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கும் சார். 2 குழந்தைகளுக்கு அப்புறம் விஜய் வந்து என் கூட நடிக்கிறேன்னு சொல்லும் போதும் கூட அந்த பிரியோம் சந்திப்போம்னு படம் பண்ணேன். அந்த படத்துல இவர்கள் கதாநாயகி இல்லை, வேறொரு கதாநாயகி வச்சு விளம்பரம்லாம் கொடுத்துட்டோம். வலிகள், நிறைய தோல்விகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் தாண்டி தான் இன்னைக்கு வந்து இந்த மேடையில் நிற்கிறேன். ஒரு சூப்பர்பான டைரக்டர் நம்ம கூப்பிட போறோம். சோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதினை சாரோட சேர்ந்து வழங்குவதற்காக மிஸ்டர் ராஜா அண்ட் மீனலோஷினி, ஃபவுண்டர் அண்ட் கோ-ஃபவுண்டர் ஆஃப் ஜொராமேஷ் அண்ட் ஃபைபர் திருச்சி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் மேம். வெல்கம் சார். ஆல்ரைட், அவள் ஐகான் யாரு அப்படின்றது பார்க்க போறோம். தமிழ் சினிமாவின் புன்னகை இளவரசி ஸ்னேகா என்னவளே படத்தில் அறிமுகமானவர். ஆனந்தம் படத்துக்கு பின் தமிழ்நாட்டின் சென்சேஷன் ஆனார். துரு நடிப்பும் ஈர்க்கும் சிரிப்பும் இவரை 90s கிட்ஸின் ஃபேவரட் ஹீரோயின் ஆக்கின. ஹோம்லி இமேஜ் தமிழ் குடும்பங்களுக்குள்ளும் இவரை கொண்டு சேர்த்தது. டாப் ஸ்டார்களுடன் நடித்து இவர் கொடுத்த தொடர் ஹிட்கள் முன்னணி ஹீரோயின் மகுடத்தை இவருக்கு சூட்டின. சிறப்பான கதாபாத்திர தேர்வு, பன்முக நடிப்பாற்றல், நேர்த்தியான உடைகள் என தமிழ் சினிமாவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆனார் ஸ்னேகா. அது தமிழ் தாண்டி தெலுங்கு, மலையாளத்திலும் இவருக்கு வசப்படுத்தின வெற்றிகளை. கோட் திரைப்படத்தில் விஜய் ஜோடியாக ஜென்சி ரசிகர்களையும் வாவ் சொல்ல வைத்தது இந்த வசீகரம். 1/4 நூற்றாண்டாக தமிழ் சினிமாவின் மோஸ்ட் கிரேஸ்ஃபுல் தீவாவாக மிளிர்ந்து கொண்டிருக்கும் ஸ்னேகாவுக்கு அவள் ஐகான் விருதளித்து ஆனந்தம் கொள்கிறது அவள் விகடன். அவள் ஐகான் ஸ்னேகா மேம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். அதே புன்னகையோடு மேல வாங்க மேம். ஜொராமி சன் ஃபைபர் ஷீட் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அவள் ஐகான் விருது வாங்கியிருக்கீங்க and you deserve that. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஸ்னேகா மேம். யா ப்ளீஸ். தேங்க் யூ வெரி வெரி மச். பார்த்திபன் கனவு படம் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபில். அந்த படம் கதை இவர் எப்படி சொன்னாருன்னா, அப்போ எனக்கு 2003 எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, மேஜர் ஆக்சிடென்ட். L3 L4 ஃப்ராக்சர், ஏர்லைன் ஃப்ராக்சர், பேக் கான், ரைட் லெக்கில் மல்டிபிள் ஃப்ராக்சர், லெஃப்ட் லெக்கில் கண்ணாடி உடஞ்சி விழுந்து அதில் ஒரு பெரிய ஸ்கார், அது பெரிய ஸ்டிச் போட்டிருக்காங்க. ஸ்னேகாவால் 6 மாதம் 8 மாதம் ஏன் நடக்கவே முடியாது சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இவர் 3வது நாள் ஹாஸ்பிட்டலில் வராரு பார்க்குறதுக்கு. ஞாபகம் இருக்கா சார்? 3rd டே வந்து ஹாஸ்பிட்டலில் கதை சொல்ல வராரு. நான் படுத்துட்டு கதையை கேட்குறேன். என்னால் உட்காரக்கூட முடியாது, என்ன பேக் ப்ராப்ளம்னால, அடிபட்டிருந்ததுனால. ஆல்மோஸ்ட் 1.5 months ஆச்சு நேஞ்சு உட்காரத்துக்கு. ஸோ கதை சொல்லிட்டாரு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த டைமில் டுவெல் ரோல் ஒரு ஹீரோயினுக்கு கிடைக்குதுன்னா ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அது நான் வந்து அப்போ வந்து 3 years தான் ஆச்சு இண்டஸ்ட்ரியில். அவர் வந்து கதை சொல்கிறாரு. போகும்போது நான் சொல்கிறேன் சார் கிட்ட, சார் என்ன நம்பிக்கையில் என்கிட்ட இந்த கதை சொல்கிறீங்க? யாருமே 6 மாதம் 8 மாதம் வரை நடக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன நம்பிக்கையில் இந்த கதை என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு விஷயம் தான், அதெல்லாம் நடந்துடுவீங்கம்மா, நம்ம சூப்பராக படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் 6 மாதம் 8 மாதம் சொன்ன டாக்டர் முன்னாடி 1.5 months நான் ஷூட்டிங்க்கு போனேன்.
வாவ். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் இருக்கிற இடத்துல we can அச்சீவ் லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா அவங்க கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். கண்டிப்பாக வந்து இங்கே விருது வாங்கியிருக்கிற எல்லா விமனுக்கும் நான் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கடந்து வந்த பாதைகள் வந்து ஒரு ஓவர் நைட் நடக்கிறது இல்லை. சக்ஸஸ்ன்ற விஷயம் நிறைய வழிகள், நிறைய தோல்விகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் தாண்டி தான் இன்றைக்கி இந்த மேடையில் வந்து ஒருத்தவங்களும் அவார்டு வாங்குறாங்க. எனக்கும் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நிறைய போராட்டங்களுக்கு மீறி தான் இன்றைக்கி வந்து இந்த மேடையில் நிற்கிறேன்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்திபன் கனவுக்கு எனக்கு அவார்டு கிடைக்கல சார். ஆட்டோகிராஃப்க்கு என்னோட பிடிச்சமான படங்களுக்கு ஆட்டோகிராஃப்க்கு கிடைக்கல, பட்டாசுன்ற படத்துக்கு கிடைக்கல, பள்ளிக்கூடம் என்ற படத்துக்கு கிடைக்கல. அது கிடைக்காத போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு கரெக்டாக அங்கீகாரம் கிடைக்கலையோ, ரெக்கக்னேஷன் கிடைக்கலையோ சொல்லிட்டு. ஆனால் போக போக பழகிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம வாங்குகிற அவார்டோட மக்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்மளோட கதைகள், நம்மளோட கதாபாத்திரங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற பாதைகளில் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இப்போ 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆகிருக்கு. ரீரிலீஸ் ஆகும்போது கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த படங்கள் இப்போ பார்க்கும்போது கூட அந்த உங்கள் கேரக்டர் அவ்வளோ மனசில் நிற்குதுன்னு சொல்லும்போது அதுதான் என்னோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ஆல் மை டைரக்டர்ஸ், ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஆல் மை கோஸ்டார்ஸ். கண்டிப்பாக வந்து 2 குழந்தைகளுக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் வந்து என் கூட நடிக்கிறேன்னு சொல்லும் போதும் கூட அந்த டைரக்டருக்கும் அது ப்ரொடியூசருக்கும் கூட கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லணும். பட்டாசுன்ற படங்கள் வந்து என்னால் பண்ண முடிஞ்சது அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும்போது ஐ திங்க் யூ கேன் அச்சீவ் எனி திங். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் த என்டையர் இண்டஸ்ட்ரி ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் டெஃபினெட்லி என்னோட ஃபேன்ஸ்க்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் இல்லாமல் நான் இல்லை. சூப்பர் சூப்பர் சார். உங்களுடைய முதல் படம் பார்த்திபன் கனவு, ஸ்னேகா மேம் சொன்ன மாதிரி அந்த டைமில் டியூவல் ரோல்ன்றது ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு உடம்பு முடியாமல் வேறு இருந்திருக்கு. என்ன கான்ஃபிடென்ட், ஏன் இந்த 2 கேரக்டரும் ஸ்னேகா மேம் தான் பண்ணணும்னு அவ்வளோ உறுதியாக இருந்தீங்க? அது டபுள் கேரக்டர் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, யூஸ்வலி நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் ரோலில் ஒன்று வந்து ஒரு வெகுளியான ஒரு கேரக்டர் இருக்கும், ஒன்று வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்கும். ஆனால் இங்கே அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, 2மே படித்த பெண்கள், 2மே வந்து ரொம்ப நிதானமான, ரொம்ப ஸ்மார்ட்டான கேர்ள்ஸ். ஆனால் அதை வந்து நீங்கள் 2 பேருமே வித்தியாசப்படுத்தி காமிக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லணும் சார். எல்லா வெற்றி படங்களைப் போலவே அந்த வெற்றி படத்திலும் முதல் சாய்ஸ் வந்து ஸ்னேகா இல்லை. முதல் சாய்ஸ் வந்து ஜோதிகா தான். ஓகே. ஜோதிகா பண்ண முடியல. அதன் பிறகு வந்து எனக்கு அடுத்து இமீடியட்டாக ஸ்னேகா வச்சு பண்ணுற முடிவு பண்ணேன். எனக்கு அந்த படத்தில் தான் வந்து ஜோதிகாவுடைய மேன்மையாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுதான் என்னென்னா, அந்த படத்துடைய பூஜை அன்னைக்கு அவங்க வேறு படப்பிடிப்பில் இருந்தாங்க, இவங்க தான் கதாநாயகி. ஆனால் ஜோதியா அவங்களுடைய படப்பிடிப்பை விட்டுட்டு வந்து இவங்களோட இருந்து இவங்களுக்கு பாராட்டி வாழ்த்து சொல்லி அந்த படம் ரொம்ப பிரமாதமான கதை, உங்களுடைய கேரியர் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும்னு சொல்லி கடைசி ஆள் வரை இருந்து இவங்க கிளம்புனதுக்கப்புறம் அவங்க கிளம்புனாங்க. சூப்பர். இவங்க வந்து அந்த படத்தில் வந்ததுக்கான ரொம்ப முக்கியமான காரணம், எப்பொழுது ஒரு படம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த படத்தை பற்றி இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களை படத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்க புறம் பேசிக்கிட்டே இருப்பான். அப்படி வந்து திரும்ப திரும்ப எங்கிட்ட அடிக்கடி வந்து என்னுடைய தயாரிப்பாளர்கிட்ட வந்து சத்யஜோதி தியாகராஜன்ட்ட வந்து இப்போ சொன்னது வந்து, ஸ்னேகா வந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்து 2-3 படங்கள் ஓடலை, ஆக்சிடென்ட் வேறு ஆகிருக்கு. அன்றைக்கி பேசுகிறோம், அன்றைக்கி ஆக்சிடென்ட் உங்களுக்கு பாருங்கள், பேசுகிறீங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன் என் ப்ரொடியூசர்கிட்ட, சார் அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஸ்னேகா மைனஸ் தான், ஆனால் இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னு. எப்படி அப்படி நான் தியாகு சார், ஒரு ஸ்னேகா தான் சார் மைனஸ், நான் 2 ஸ்னேகா வச்சுருக்கேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் சார்னு சொன்னேன். அவர் வந்து உடனே சிரிச்சிட்டு சரி போய் கன்ஃபார்மாக சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்படி தான் நான் அவங்ககிட்ட வந்து சொன்னேன். எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஒருத்தர் வந்து அடிபட்டு படுக்கையில் இருக்காங்க, யாரும் சந்திக்க போகல, பட வாய்ப்பு எப்போன்னு தெரியாது, பரவாயில்ல போய் சொல்லுவோமேன்னு நினச்சேன். அப்படின்னு நினச்சி தான் அந்த படத்தை ஆரம்பித்தது. எனக்கு பதிலுக்கு அவங்க ஒரு கைமாறு செஞ்சாங்க. அவங்க சொன்ன மாதிரி பார்த்திபன் கனவு படத்துக்கு வந்து 7 மாநில விருது கிடச்சிச்சு, பாடலாசிரியர் எல்லாரும் கிடச்சிச்சு, அவர்களுக்கு மட்டும் கிடைக்கல. அது பெரிய ஒரு ஆதங்கமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அப்புறம் 4 வருஷம் கழிச்சு நான் பிரியோம் சந்திப்போம்னு படம் பண்ணேன். அந்த படத்தில் இவர்கள் கதாநாயகி இல்லை, வேறொரு கதாநாயகி வச்சு விளம்பரம்லாம் கொடுத்துட்டோம். அப்புறம் மாற்றம் ஏற்பட்டு கதை மாறி ஒரு நாள் காலையில் நான் இவங்களை போய் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு போய் பார்க்குறேன். வீட்டுக்கு வரேன்னு சொன்னோன்னா இவங்களுக்கு என்னென்னா, எப்பவும் வர்றேன்னு சொல்லாதவன் வர்றேங்கிறான், என்னங்கிறாங்க ஃபோனில். இல்லை நான் வர்றேன் அப்படின்ட்டு போனோன்னே நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு. அதெல்லாம் சொல்ல வேண்டாம், எப்போ வரணும் நடிக்க அப்படின்னாங்க. சார் நான் சொன்னேன் அடுத்த வாரம்னு. என்னது அப்படின்னாங்க. எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி, அடுத்த வாரம் ஷூட்டிங் வச்சுருக்கேன், அதை தள்ளி போட முடியாது, நீங்கள் எனக்கு 10 நாள் வந்துருங்க ஷூட்டிங்க்கு, அப்புறம் நான் சமாளிச்சுக்கிறேன், அப்புறம் வாங்க அப்படின்னேன். அப்போ அவங்க ஒரு தெலுங்கு படத்துக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஃபோன் பண்ணி அந்த ப்ரொடியூசர்கிட்ட மேனேஜரை பேச சொல்லாமல் நான் இருக்கேங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு முக்கியமான படம்,
எனக்கு ரொம்ப வேண்டிய டேரக்டர், நான் அந்த படத்துக்கு போயாகணும், அதனால நீங்கள் 10 நாள் டேட்டு தரணும்னு அவர் பதறிட்டார் தெலுங்குல. என்னம்மா நீ இப்படி திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்னா இவங்க சொன்னாங்க, ஒருவேளை எனக்கு உடம்பு முடியாமல் போய் என்ன சார் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு. நான் 30 நாள் டேட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, நான் 30 நாளே கேட்கல, 10 நாள் தான் கேட்குறேன், அந்த 10 நாள் கொடுங்கன்னு சொல்லி என்னும் கதை கேட்காமல் பிரியோன் சந்திப்ப படத்துக்கு டேட்டை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்தாங்க. அப்போ எப்பொழுதுமே ஒரு நடிகர் இயக்குனர் என்பது அந்த பரஸ்பர புரிதல் தான். அந்த பரஸ்பர புரிதல் இருக்கும் பொழுது தான் நம்மை நம்புகிறார்கள் இவர்களை நினைக்கும் பொழுது இயக்குனர் அந்த நடிகருக்காக சந்திக்கிறார். இந்த இயக்குனர் தவறு செய்ய மாட்டார் நினைக்கும் பொழுது அந்த நடிகர் முழுமையாக தன்னை ஒப்படைக்கிறாரு. அப்படி நானும் ஸ்னேகாவும் பெரிய நெருக்கமான நட்பில் இருந்ததில்லை, தொடர்ச்சியாக தொலைபேசியில் பேசிக்கிட்டதில்லை, தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டதில்லை. கடைசியாக நாங்கள் பார்த்தே பல வருஷம் இருக்கும், ஒரு 3-4 வருஷம் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கும் சார், அதுக்கு மேலே இருக்கும். ஆனால் எப்பொழுதும் எப்படி கடைசி நாள் படப்பிடிப்பில் பேசிக்கிட்டோமோ அப்படி சந்திக்கும் பொழுதுலாம் பேசிக்க முடியாது இல்லையா? அதுதான் ரொம்ப உறவினுடைய மிகச்சிறந்த அம்சம் நினைக்கிறேன். அவள் விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி இன்னோவேஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர், co-presented by GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம், powered by Gold Winner, இது அம்மாக்களின் நம்பிக்கை, associate sponsors Cycle Pure அகர்பத்தி, Let's Go Holidays, Travel Beyond Boundaries, Bison Cleaning Products, 50 ஆண்டுகளாக மக்களின் சேவை. ஃபுட் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ், 20 வருடங்களாய் பாரம்பரிய சுவையுடன் கூடிய ஆரோக்கியம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. ரூஃபிங் பார்ட்னர் ஜொராமே சன் ஃபைபர் சீட் ஏஜென்சிஸ் திருச்சி, பாதுகாப்பு பலம் ஜொராமேயின் தரம். மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OH, exclusive concessionaries for metro pillars and portals in Chennai. OH partner next advertising solution, think outdoor, think next. DOH partner Skyrams outdoor advertising, grow beyond sky. Hospitality partner Feathers Erada Hotel, Chennai.